எல்லாரும் கேட்கிற கொஸ்டின், விராட் கோலி அவுட்டா டவுட்டா? தெரியலையப்பா. இந்த வருஷம் பிரேதம் பிசிசிஐ ஒரு புதுசான விஷயம் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா பிளேயர்ஸையும் நிக்க வச்சு அவங்களோட ஹைட்ட ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க்க 26 கோடி கொடுத்த நம்பர் 1 ப்ராபபிலி ஆஸ்திரேலியன் போடுற 3 சிக்ஸுங்க, கண்டினியூஸா 3 சிக்ஸ். யார் சாமி இவன்? பட் நேற்று ரொம்ப ட்ரை பண்ணாங்க, அவங்கள ஒரு குறையும் சொல்ல முடியாது. லாஸ்ட் டைம் அட்லீஸ்ட் நம்ம சொல்லலாம், போலிங் சரியில்லை, பேட்டிங் சரியில்லை, காம்பினேஷன் சரியில்லை, நல்லா தான் ட்ரை பண்ணாங்க. திடீர்னு என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. இது பவர் பிளேல எல்லாம் 125 ரன்னா. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். IPL 2024 அந்த ஒரு மிட்வே ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு. சில பல டீம்ஸ் பாத்தீங்கன்னா பிரேக் அவே பண்றாங்க. சில பல டீம்ஸ்க்கு முக்கியமான போட்டிகள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அகைன்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் இன் சேப்பாக். ப்ராபப்லி அது ஒரு மஸ்ட் வின் கேம் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர RCB மற்றும் ஒரு தோல்வி. RCB ஃபேன்ஸ்க்கு நிச்சயமாவே ஹார்ட் கோஸ் அவுட் டு देम பிகாஸ் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸா ஃபைட் பண்ணாங்க, அவங்களோட பெஸ்ட் கொடுத்தாங்க. பட் ஸ்டில் நாட் இனஃப். மறுபக்கம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வேற லெவலுக்கு கிரிக்கெட்டையே ஒரு மாதிரி ரீடிஃபைன் பண்ற மாதிரி இருக்காங்க. இதை பத்திலாம் தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். வணக்கம் பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் வணக்கம் பிரேதம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் அவே RCB பக்கம் போலாம் பிரேதம். ஐ திங்க் RCB வர்ச்சுவலி தே ஆர் அவுட் ஆஃப் த ரேஸ் அப்படின்றது ஒரு மறக்க முடியாத உண்மை. மேத்தமேட்டிக்கல் பாசிபிலிட்டி அப்படின்லாம் நீங்க சொல்லாமே தவிர ஐ திங்க் ஸ்டில் அவங்க வந்து ரொம்ப கஷ்டமா. ஏன்னா நேற்றைய போட்டி நான் கமெண்ட்ரியில இருந்தேன், எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. RCB ஃபேன்ஸ் இது மாதிரி போன மேட்ச்ல கூட RCB அப்படிங்கிற கூச்சல் நம்ம பார்த்தோம். பட் இவங்க நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க. இந்த வாட்டி RCB நம்ம பிளேம் பண்ண முடியாது. தே bowlers did their best, புல் பேக் பண்ணாங்க. பட் தென் பேட்ஸ்மேன் ஆல்சோ ட்ரைட், பட் ஸ்டில் இட் வாசன்ட் இனஃப் அப்படிங்கிறது ஒரு உண்மை. கரெக்டா சொன்னீங்க பத்ரி. அண்ட் RCB இந்த காம்பினேஷனை ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்து ஆடிருக்கணும். நான் உங்க ஷோல நிறைய வாட்டி சொல்றேன், வில் ஜாக்ஸ் ஆடுங்கன்னு. வில் ஜாக்ஸ் நல்ல கிரிக்கெட்டருங்க, நான் பார்த்துருக்கேன் அவர் எல்லா லீக்லயும். நல்ல ஸ்பின்னும் போடுவாரு, பவர் ஹிட்டர் அட் த டாப். இந்தியன் போலர்ஸோட போங்க, ஃபுல் ஃபாரினர்ஸ் ஆடுங்கன்னு. நேத்தி தான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பண்ணாங்க. கிளென் மேக்ஸ்வெல் ஒரு மென்டல் ஸ்பேஸ்ல இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஆடல. அவர் ஆடிருந்தாருன்னா கேலம் இல்ல லாக்கி ஃபர்கசனுக்கு பதில் கிளென் மேக்ஸ்வெல் ஆடி இருப்பாரு. அவர் கொடுத்த அதே 50 ரன் அவரும் கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஆனா பேட்டிங்ல அடிச்சிருப்பாரு. இதே காம்பினேஷனோட RCB பிகினிங்ல இருந்து ஆடி இருக்கலாம். நான் வில் ஜாக்ஸ் பத்தி சொன்ன ஆடல. ஆனா நேற்று RCB குறைய சொல்ல முடியாது பத்ரி, நல்லா ட்ரை பண்ணாங்க. ஒரே ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன் உங்களை, 2 கேள்வி ஆக்சுவலி. ஒன்னு, கரண் சர்மாவை நீங்க நெட்ஸ்ல பாத்திருப்பீங்க. நீங்க ஒரு RCB பிளேயர்னா அவர் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் த பிக் ஹிட்ஸ். DK அந்த 19th ஓவர் ஒரு 2-3 சிங்கிள் ரிஃப்யூஸ் பண்ணாரு. என்ன கரண் சர்மா அடிக்க மாட்டாருன்னு. கரண் சர்மாக்கு ஒருவேளை பட்டிருக்குமோ நம்ம ஒரு பால் 4க்கு நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஹைண்ட்சைட் தான். பட்டுறதுன்னா மேட்ச் முடிஞ்சு போயிருக்கும். ஏன்னா அடுத்த ஓவர் என்னால அடிக்க முடியும். மிச்சல் ஸ்டார்க் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் போலரை 3 6 தொடர்ந்து அடிச்சிருக்காரு. சோ அது ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக் எனக்கு தோணுது. ஏன்னா ரன் இருக்கும்போது நீங்க ஆஃபர்ல எடுத்துக்கிறது தப்பே இல்லை. ஏன்னா எப்படி வேணாலும் போலாம் லாஸ்ட் ஓவர். அது ஒரு கொஸ்டின் உங்களை கேட்கணும். 2வது கொஸ்டின், எல்லாரும் கேட்கிற கொஸ்டின், விராட் கோலி அவுட்டா டவுட்டா? தெரியலையப்பா. ஸ்ட்ரைட்அவே நான் வந்து செகண்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடுறேன். ஏன்னா விராட் கோலி டிஸ்மிஸல் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது 2 பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட क्वेश्चनக்கு அவுட்டா நாட் அவுட்டான்னு கேட்டீங்க. டெஃபினெட்லி அவுட் அப்படின்றது தான் என்னோட ஒரு டிசிஷன். இதுல வந்து பாக்குற விஷயம் 2 விதமா இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி ரூல் என்னன்னு சொல்லிடுறேன். அட் த பாப்பிங் கிரீஸ் when the batsman is standing upright, பால் வந்து ஹிப் ஹைட்டுக்கு மேல போச்சுன்னா அது வந்து நோ பால். விராட் கோலி வந்து முன்னாடி இருந்தாரு, அதனால வந்து பால் கொஞ்சம் மேல இருந்தது. பட் ஈவன் அவரு பாப்பிங் கிரீஸ்ல இருந்தா கூட அந்த பந்து வந்து ஹிப் ஹைட்டுக்கு கொஞ்சம் மேல போச்சு, அதனால ஒரு நோ பால். இது வந்து நான் வந்து கொஞ்சம் க்ளோஸா இருந்ததுனால ஏன் இந்த மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு வரேன். அபிஷியல்ஸோட இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை வந்து எப்படி பார்த்து அது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு. இந்த வருஷம் பிரேதம் BCCI ஒரு புதுசான விஷயம் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா பிளேயர்ஸையும் நிக்க வச்சு அவங்களோட ஹைட்ட ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோல ஒரு மீட்டர் வாரியா அவங்களோட ஹைட்டை பிரிச்சு கிளீனா வச்சுட்டாங்க. சோ விராட் கோலியே ஆல்ரெடி எடுத்த போட்டோல அவர் வந்து ஒரு 2.07 மீட்டர்ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மீட்டர் கணக்கு ஹிப்ல அவர் இருக்காருன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ரைட் பொசிஷன் அவரோட ஹிப்பு. அதுல வச்சு பாப்பிங் கிரீஸ்ல கால்குலேட் பண்ணதுல அவரு ஹிப்புக்கு பால் மேல போல, கீழே தான் இருந்திருக்கு. முன்னாடி இருந்த போது பால் மேல போயிருக்கு. பட் பாப்பிங் கிரீஸ்ல எந்த பொசிஷன்ல இருக்கிறது தான் முக்கியம், அங்க மேல போல அப்படிங்கறத கிளீனா அதை பார்த்து இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இது செம இனிஷியேட்டிவ். ஏன்னா ஒரு பிளேயர் ஒரு ரைட்ல இருக்காங்க, எப்படி இன்டர்பிரட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது BCCI இந்த மாதிரி போட்டோ எடுத்தே வச்சிட்டாங்க இந்த வருஷம்.
ஸோ இன்டர்பிரிட்டேஷனும் சரி ரூலும் சரி கிளியரா இருக்கு. அதனால இது அவுட்ன்ற ஒரு டெசிஷன் கரெக்டான டெசிஷன் கொடுத்தாங்க விராட் கோலிக்கு. ஆனா டிவில நீங்க டக்குன்னு பார்க்கும்போது பத்ரி அவர் ஃபார்வர்ட்ல வந்து ஆடும்போது டெஃபினட்டா நெஞ்சுகிட்ட வந்த மாதிரி இருந்தது அந்த பந்து. ஒரு வியூவருக்கு டிவில பார்க்கும்போது சைட் ஆங்கிள் நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். நான் நேரா பார்க்கும்போது டெஃபினட்டா செஸ்ட் கிட்ட இருந்த மாதிரி இருந்தது அந்த பால். இப்போ ஒரு பிளேயர் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் வந்து ஆடும்போது பால் செஸ்ட் கிட்ட வந்தானா நீங்க சொல்ல முடியாது இல்லைங்களா? அவர் கிரீஸ்ல இருந்தாருன்னா அது நோ பால் கிடையாது. ஃப்ரண்ட் அவர் எங்க மீட் பண்றாரோ அதை தான் கால்குலேட் பண்ணோம். பாப்பிங் கிரீஸை வச்சா பண்றாங்க. பாப்பிங் கிரீஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு பிளேயரா இருக்கேன், நான் வந்து அரை விக்கெட்டுக்கு நடந்து வந்துட்டேன் அப்படின்னா அந்த அரை விக்கெட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பால் வந்து ப்ராப்ளி என்னோட நெஞ்சைட்ல வரும். பட் நான் கிரீஸ்ல பாப்பிங் கிரீஸ்ல இருந்தா பால் டிப் ஆயிருக்கலாம். ஸோ நான் வந்து எங்க நடக்கிறேன் அப்படின்றது கணக்கு கிடையாது. நான் பாப்பிங் கிரீஸ்ல இருக்கும் போது இஃப் யூ கோ இன்சைட் அண்ட் புட்டிங் யுவர் செல்ஃப் இன் டேஞ்சர் இட் இஸ் அப் டு யூ, நீங்க பண்ணிக்கலாம். பட் பாப்பிங் கிரீஸ்ல இருக்கும்போது உனக்கு டேஞ்சர் இருக்கக்கூடாது. அதனாலதான் இந்த ரூலே கிரியேட் பண்ணிச்சு. ஃபுல்லா ஏன் வந்து நீங்க போடக்கூடாது இப்ப மேலனா இட் கிரியேட்ஸ் அ ரிஸ்க். அது வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது பார்த்து உடம்புல பாதிப்பு ஏற்படுங்கிறதுனாலதான் இந்த பந்து போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க நான் உள்ள போவேன் எனக்கு பாதிப்பு ஏற்படா பரவாயில்லன்னா அது உங்க கையில இருக்கு அப்படிங்கிறது உண்மை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா அந்த பால் சூப்பர் பால் பிரேதம். ஏன்னா அது வந்து ஒரு பேக் ஆஃப் ஹேண்ட் போட்டாரு, டிப் ஆச்சு. கொஞ்சம் ஒரு நான் 5-6 அடி முன்னாடி போகும்போது மேல இருந்தது. பட் இப்பல இது இப்படி டிப் ஆகுதுன்னா அது வந்து ஒரு நல்ல பந்து. இன்ஃபேக்ட் அதனாலதான் ஒரு மாதிரி டிசீவ் ஆனாரு விராட் கோலி. சோ அவுட்ன்றது தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ரைட் டிசிஷன். அடுத்தது ஒரு பேட் லக். ஏன்னா விராட் ரொம்ப நல்லா ஷேப் பண்ணிருந்தாரு. 18 of 6 balls நம்ம அடிச்சிருந்தாரு. நல்லா ஷேப் பண்ணிட்டு இருந்தாரு நேத்து. அன்பார்ச்சுனேட் செமையா பண்ணியிருந்தாரு. தினேஷ் கார்த்திக் கொஸ்டின் நீங்க கேட்டது எஸ். இது வந்து 2 வகையா பார்க்கலாம், 50-50. அவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாரு. ஏன்னா கரண் சர்மா இந்த மாதிரி அடிப்பாருன்னு சத்தியமா நானும் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்த்தது இல்லை. அவரு எஸ் டீசெண்டா பேட்டிங் ஆடுவாரு. மிச்சல் ஸ்டார்க்க 26 கோடி கொடுத்த நம்பர் 1 ப்ராப்ளி ஆஸ்திரேலியன் போடுற 3 சிக்ஸுங்க, கண்டினியூஸா 3 சிக்ஸ். யார் சாமி இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல அவர் அந்த மாதிரி ஆடுவார் அப்படின்னு சொல்லி. So Dinesh Karthik took it upon himself, probably the best finisher around in form. So நான் அப்படி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு பண்ணாரு. பட் இந்த மாதிரி மேட்சை க்ளோஸா போனதுனாலதான் நம்ம இதை பத்தி பேசுறோம் இல்லையா? கரெக்ட். இல்லன்னா நம்ம பேசவே மாட்டோமே இதை பத்தி. ப்ராப்ளி நம்ம சொன்னது தினேஷ் கார்த்திக் ட்ரைட் இஸ் பெஸ்ட்னு சொல்லிட்டு போயிருப்போம். இல்ல ஐ திங்க் என்ன ரன்ஸ் அண்ட் ஆஃப் அவரையும் நம்ம ஒன்னும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நினைச்சிருப்பாரு நான் இருந்தாதான் பவுண்டரி அடிக்க முடியும் அப்படின்னு. ஐ திங்க் அந்த தேர்ட் பால் சிங்கிள் ரெஃப்யூஸ் பண்ணாரு. 4th பால் டிகே அவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் 5th பால் நான் என்ன நினைச்சேன், அந்த 4th பால் சிங்கிள் எடுத்துட்டு கரண் சர்மா நீ 2 பால் என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் கடைசியா ஒரு பாத்துக்கிறேன் விட்டுருக்கலாம். பட் அந்த டைம்ல அவர் மைண்ட் செட் இருந்திருக்கும் தட் நான் ஆடாதான் பெஸ்ட் சான்ஸ் டீமுக்குன்னு. குறை சொல்ல முடியாது. இப்ப ரிசல்ட் அவங்க பக்கம் போகாதனால நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அதை பத்தி. பட் அது ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது எனக்கு அதான் தோணுச்சு, ஐயோ இது பண்ணலையே அப்படின்னு. பட் அகைன் அதையே சொல்லலாம், ஆர்சிபி நேற்று ஃபீல் பண்ண 11 இது முன்னாடியே பண்றக்கலாம். பட் நேற்று ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அவங்கள ஒரு குறையும் சொல்ல முடியாது. லாஸ்ட் டைம் அட்லீஸ்ட் நம்ம சொல்லலாம் போலிங் சரியில்லை, பேட்டிங் சரியில்லை, காம்பினேஷன் சரியில்லை, நல்லா தான் ட்ரை பண்ணாங்க. ஆர்சிபி நல்ல கிரேட்டா இருக்காங்க, ஹார்ட் லக் அப்படின்னு சொன்னோம். பட் மறுபக்கம் ஐ திங்க் இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பத்தி பேசியே ஆகணும் பிரீத்தம். தே ஆர் ரீடிஃபைனிங் கிரிக்கெட். திடீர்னு என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. இது பவர் பிளேல எல்லாம் 125 ரன்னா. கார்னேஜ், அதாவது இது வந்து பேட்டிங் இல்ல, நான் வந்து கார்னேஜ் அப்படின்னு சொல்லுவேன். ஆஸ் அ எக்ஸ்பர்ட் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன் ஒன்னு பிரீத்தம். தே ஆர் டூயிங் டாக்டிகலி ஒன் திங் தட் இஸ் ரியலி ஒர்க்கிங் ஃபார் தெம். 2 left-handers, Travis Head, Abhishek Sharma in the middle. Abhishek Sharma straight away spinners na blind take on பண்றாரு. Travis Head seamers போட்டா டேக் ஆன் பண்றாரு. இது கிளியரா இருக்கு முடிவு. ஏன்னா என்ன ஸ்பின்னர் போட்டாலும் அபிஷேக் சர்மா இறங்கி அடிக்க பாக்குறாரு, ஸ்டாக் ஸ்வீப் அடிக்க பாக்குறாரு. பட் டிராவிஸ் ஹெட் நீங்க கொஞ்சம் லென்த் மிஸ் பண்ணீங்கன்னா, மேல போடாம பேக் ஆஃப் லென்த் போட்டீங்கன்னா அவர் அடிக்கிறேன் அப்படின்றாரு. ஆப்போசிஷனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவரு ஒருத்தர் ஸ்பின்னரையும் அடிக்கிறாரு, ஃபாஸ்ட் பவுலரையும் அடிக்கிறாங்க போது 2 ஃபீல்டர் தான் வெளில வைக்கும் போது மாட்டிக்கிறாங்க ஆப்போசிஷன்ஸ் இந்த பவர் பிளேல. இதுதான் ஒரு உண்மை பிரீதம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சிக்ஸர்ஸ் ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க பேரை மாத்திக்கலாம் சீரியஸா. அண்ட் அபிஷேக் சர்மா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட்டர். பத்தி நான் வந்து நிறைய அண்டர் 19 கிரிக்கெட்டும் பார்ப்பேன், எஸ்பெஷலி இந்த வேர்ல்ட் கப் அண்ட் ஏஷியா கப்லாம். 2018 சுப்மன் கில் வந்து சூப்பர் ஸ்டாரா வரும்போது பிருத்வி ஷா கேப்டன், சுப்மன் கில் 1 down, அபிஷேக் சர்மா அந்த டீம்ல இருந்தாரு. ரொம்ப யூஸ்ஃபுல் பேட்ஸ்மேன் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபீல்டர், நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவர் லாஸ்ட் ஒரு சீசன் சன்ரைசர்ஸ் போலிங் போட மாட்டேங்கிறாரு. பட் அவர் ஸ்பின் வந்து 2-3 சீசன் முன்னாடி நல்ல ஃப்ரீ ஃப்ளோயிங் 4 down 5 downலாம் வந்து அடிச்சிருக்காரு. சன்ரைசர்ஸ் யூஸ்வலி நிறைய டாக்டிக்கலி மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி எல்லா மிஸ்டேக்ஸையும் நம்ம பண்ணதெல்லாம் மறந்துடுவோம், ஃப்ரெஷ் ஸ்டார்ட்ல வருவோம்னு ஒரு பிளானோட வந்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பேஸ்னா ஹெட் நீ அடி, ஸ்பின்னா அபிஷேக் சர்மா நீ அடி. 46 of 12 balls டிராவிஸ் ஹெட்டோட ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தி. என்ன போட்டாலும் இறங்கி வந்து அடிக்கிறாங்க அண்ட் பயப்பட மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சிக்ஸர்ஸ் ரைசர்ஸ் ஹைதராபாத் தடுக்க ஒரே இது
நீங்க டாஸ் வின் பண்ணீங்கன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் ஆட விடாதீங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீ மைண்டோட போய் ஆடுறாங்க. நீங்க வந்து ஒரு 180 190 அடிங்க. டாஸ் டாஸ் நம்ம கண்ட்ரோல்லே இல்லையே பிரேத்தம், இல்ல நம்ம இல்ல என்ன பண்ண முடியும்? இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் கண்ட்ரோல்ஸ்ல இருக்குது பத்ரி. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்த டாஸ் இவங்கள ஆட சொன்னாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 190 நீங்க அடிச்சீங்கன்னா ஸ்கோர் போர்ட் பிரஷர் இருக்கு. அவங்க 190 15 ஓவர்ல அடிச்சிட்டாங்கன்னா அடிச்சிட்டாங்க. பட் அட்லீஸ்ட் அவங்க ஃபர்ஸ்ட் ஆடி 240 அடிக்கிறது நீங்க பிரிவென்ட் பண்ணலாம். நீங்க டாஸ்ன்னு சொல்றத விட பிரேத்தம், நான் கண்டிஷன்ஸ் சொல்றேன். ஏன் அவங்க டெல்லி கேபிட்டல்ஸ், நீங்க டெல்லியில விளையாடுறீங்க, உங்க ஹோம் கிரவுண்டு செம்ம பாட்டா விக்கெட் கொடுத்துட்டு, சின்ன கிரவுண்டு, நம்ம 55 மீட்டர் கிரவுண்டு நமக்கு தெரியும், அதுல சம பாட்டா விக்கெட்ட வேற நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் கையில தூக்கி நீங்க கேம கொடுத்த மாதிரி. நான் சொல்றேன் நீங்க வந்து ஆடுங்க. ஆமா, குல்தீப் யாதவ் உங்க கையில இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இருக்காரு, கொஞ்சம் லைட் ஹெல்பிங் விக்கெட், கொஞ்சம் டர்னர் கொடுங்க. அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் இல்ல. அந்த மாதிரி நீங்க கண்டிஷன்ஸ்ல பிளே பண்ணுங்க நான் சொல்றேன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விக்கெட் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு சின்ன கிரவுண்ட்ல கொடுத்தீங்கன்னா பவர் பிளேலயே மேட்ச் முடிச்சுட்டு போயினே. பத்ரி, அவங்க தோத்த ஒரு மேட்ச் நீங்க ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. குஜராத்தோட ஆடின போது குஜராத் ஒரு யூஸ்ட் பிட்சை கொடுத்து நூர் அஹமத், ரஷீத் கான் வச்சு அவங்கள பண்டில் அவுட் பண்ணாங்க. சோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு நீங்க வந்து ட்ரூ பட்டா விக்கெட் கொடுத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுங்கன்னா கேம் ஓவர். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஹோப், நீங்க டாஸ் வின் பண்ணீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆடுங்க, 190 200 அடிங்க, அண்ட் ஸ்கோர் போர்ட் பிரஷர் போடுங்க, யூஸ்ட் விக்கெட் கொடுங்க. பாட்டால நீங்க அவங்கள ஃபர்ஸ்ட் ஆட விட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி அவங்க டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆடினாங்கன்னா பரவாயில்ல, அது அவங்க இது. பட் எதுக்கு நீங்க சொல்ற மாதிரி விக்கெட் அவ்வளவு ஃபேவரபிளா அவங்களுக்கு கொடுக்குறீங்க? ஏன்னா அவங்களுக்கு நிறைய பவர் இருக்கு. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், கிளாசன், மார்க்ரம், அப்துல் சமாத், நிதிஷ் ரெட்டி, ஷாபாஸ் அஹமதுங்க. அவர் ஆர்சிபிக்கு பர்ஃபார்மே பண்ணல. அவர் போய் நேற்று 50 of 24 பால்ஸ் அடிச்சாரு. சோ ஃபுல் பவர் பேக் லைன் அப் அவங்களுக்கு இருக்கு. சோ அந்த பவரை நீங்க எப்படி வந்து நெகேட் பண்ண முடியும்னு தான் டாக்டிக்கலி ஆப்போசிஷன் டீம்ஸ் யோசிக்கணும். கரெக்ட். ஐ திங்க் சன்ரைஸ் ஹைதராபாத், ஆனா ஹேட்ஸ் ஆஃப் டு தெம், இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறாங்க பிரேத்தம். நிஜமாவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விளையாடும் போது அவங்க உட்காந்து பார்க்கலாம்னு தோணுது. அவங்க வந்து விளையாடுற, ஏன்னா அது எக்ஸைட்டிங்கா இருக்கு. டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மா எக்ஸைட்டிங் டேலண்டா இருக்காங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரி அவங்க தான் ஓட்டிட்டு போறாங்கன்னு பார்த்தா அடுத்தது ஹென்ரி கிளாசன் வராரு. அவருக்கு நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்க, அவரு வராரு. நெக்ஸ்ட் வரவங்க எல்லாம் அடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் எய்டன் மார்க்ரம், அவர் இன்னும் சொல்ல அளவுக்கு ஃபயரே ஆல, அவரே ஒரு பவர் ஹீட்டர். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பிவேர் அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம கிரிக்கெட் ஆடி இருக்காங்க இந்த வருஷம், எஸ்பெஷலி பேட்டிங் டிபார்ட்மெண்ட். இன்னொரு விஷயம் பத்ரி, நம்ம டெஃபினட்டா இது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், நானே உங்க ஷோல வந்து அவங்கள கொஞ்சம் நக்கல் பண்றேன். ஏன்னா எப்பவுமே மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணி ஏதாவது பண்ணிடுவாங்க. கமின்ஸை கூட்டிட்டு வந்து அவர் கேப்டன்சி கொடுத்தது ரொம்ப ரொம்ப பெரிய மூவ். அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா கமின்ஸ் வந்து அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாயிட்டு இருக்கு. இப்போ ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப், வேர்ல்டு கப், இப்போ இது. அண்ட் சொல்ல முடியாது, கமின்ஸே இந்த பிளானை போட்டிருக்கலாம், நீ இந்த மாதிரி பேச ஆடு, நீ இந்த மாதிரி ஸ்பின் ஆடு, நமக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா கமின்ஸ் த கேப்டனோட இன்ஃபுளுன்ஸ் நல்லா தெரியுது. பிரில்லியன்ட் பாயிண்ட். எஸ் டவுட்டே கிடையாது, நானும் ஒத்துக்கிறேன். ஐ திங்க் நான் நிறைய வாட்டி கமெண்ட்ரியில சொன்னேன், ப்ராப்ளி இந்த ஐபிஎல்லோட பெஸ்ட் கேப்டன் பேட் கமின்ஸ் தான். இன்ஃபேக்ட் அந்த சன்ரைஸ் ஹைதராபாத் போலிங் யூனிட் எவ்வளவு இருக்காங்களோ அந்த ஒரு போலிங் யூனிட்டை வேற லெவலா தெரிய வைக்கிறாரு. நட்ராஜன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ். அவர் சொன்னாரு இன்டர்வியூல, நட்ராஜன் வந்து பேட் கமின்ஸ் எனக்கு ரொம்ப ஒரு பேலன்ஸா பின்னாடி ஒரு தூணா இருக்காரு ஒரு வாட்டியும் அப்படிங்கிற மாதிரி. அவரும் ரொம்ப நாளா போறாரு பிரேத்தம். இஸ் பீன் ஒரு மாதிரி நல்ல ஃபைண்டா இருந்திருக்காரு இந்த வருஷம் சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு நட்ராஜன் வந்து முன்னாடியே ப்ரூவ் பண்ண ஆள் தான். பட் நடுவுல பாவம் இன்ஜுரினால லெஃப்ட் நீயோ ரைட் நீ ஏதோ இன்ஜுரி ஆயிடுச்சு நட்ராஜனுக்கு, நம்ம ஊர் பையன், அதனால வர முடியல. இப்போ வந்து அவர் இவ்வளவு நல்லா போடுறாரு. டெஃபினட்டா வந்து அவர் பேர் வந்து இந்த வேர்ல்ட் கப் டீம்ல கூட அடிபட ஆரம்பிச்சிருக்கு அந்த ஸ்குவாடுக்கு. அண்ட் டெஃபினட்டா நீங்க பாத்தீங்கன்னா இது நம்ம அது வேற டாபிக், அது இன்னொரு நாளுக்கு நம்ம பேசுவோம். பும்ராவை தவிர வேற எந்த இந்தியன் போலரும் அப்படி அபாரமா போடல இந்த ஐபிஎல்ல. அதுல நட்ராஜன் எனிடே பெட்டர். சிராஜ் ஆகட்டும், ஹர்ஷ்தீப் ஆகட்டும், அதை விட நட்ராஜன் எனிடே பெட்டர். ஏன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த யாக்கர் டெலிவர் பண்றது, அந்த டெத் நல்லா பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஒரு விக்கெட்ல 500 ரன் அடிக்கிற விக்கெட்ல ஒரு 4 ஓவருக்கு 20 ரன் எடுத்து மூணு விக்கெட், ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அது. நட்ராஜன் குட் டு see him back in form. மற்றும் மறுபக்கம் பாத்தீங்கன்னா கவலைக்குரிய விஷயம், முகமது சிராஜ் சுத்தமா ரொம்ப போர் ஃபார்ம்ல இருக்காருங்க. ரொம்ப போரா போறாரு. அவர் தாங்க ஓப்பனிங் போலிங் ஆப்ஷன் இப்போதைக்கு T20 கிரிக்கெட்ல. பும்ரா ஒரு பக்கம் இருக்காரு, ஹார்திக்கு ஒரு மாதிரி சரியா போடல. அவன் ஓப்பனிங் போலிங் ஆப்ஷன் பார்த்தா முகமது சிராஜ் தான். இது கவலைக்குரிய விஷயம் கொஞ்சம் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. அந்த ஓப்பனிங் போலிங் யாரு அப்படின்னு இன்னும் டிசைட் ஆகல. தட் ஸ்பாட் இஸ் டோட்டலி ஓப்பன் ஆஸ் ஆஃப் நவ். ஹர்ஷதீப் ப்ராப்ளி ஒரு குட் ஆப்ஷன். நட்ராஜன், ஆல் டியூ ரெஸ்பெக்ட், நான் வந்து அந்த ஓப்பனிங் போலிங் ஸ்லாட் அவருக்கு கொடுக்க மாட்டேன். மேபி மிடில் ஓவர்ஸ் டு டெத் ஓவர் தான் அவரு ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. பட் தட் ஸ்பாட் இஸ் ஓப்பன். கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம் இந்தியாவுக்கு. அது டெஃபினட்டா இது நம்ம தனியா அதை பத்தி ஒரு பேச போறோம் நம்ம இந்தியன் இது பத்தி. பட் நிறைய கவலைக்குரிய விஷயம் இருக்கு. யார் இந்தியா பினிஷர்ஸ், பேட்டோட பாலோட நிறைய விஷயம் இருக்கு.
பட் ஐபிஎல்லயும் நிறைய டேலண்ட் இருக்கு, நம்ம அதை எடுப்போமான்னு தெரியல, பார்ப்போம். அது வேற இன்னொரு டிஸ்கஷன் ஃபார் another டே. ரிவர்ஸ் பிக்சர்ஸ் ஆரம்பிக்குது, பழிக்கு பழி அப்படிங்கிற டைம் வந்துச்சா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக. லக்னோல ஒரு தோல்வி தழுவிட்டு வராங்க. ஆனா மறுபக்கம் இப்ப பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கு எதிராக சேப்பாக்ல விளையாட போறாங்க. சேப்பாக் நமக்கு தெரியும் அது ஒரு ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு. இந்த என்னமோ தெரில, அதாவது இந்த மஞ்சுமல் மகேஷ் என்ன மாயமோ தெரில, அது வந்து சேப்பாக்ல இறங்கினாங்கன்னா சிஎஸ்கே வேற லெவல்ல இருப்பாங்க. ஸ்டில் ஐ திங்க் சிஎஸ்கே இஸ் த ஃபேவரட்ஸ் இல்லையா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக சேப்பாக்ல. தேங்க்யூ பத்ரி. டெஃபினட்டா இது வந்து நான் ரிவெஞ்ச் என்ற அந்த வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்க டேபிள்ல பாத்தீங்கன்னா ஆர்ஆர், சன்ரைசர்ஸ், சிக்ஸர் ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் இப்போ கல்கட்டாவும் ஒரு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நடுவுல மாட்டிட்டு இருக்கிற 4 டீம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் நேற்று வின் பண்ணிட்டாங்க. சோ இந்த டேபிள் நடுவுல பயங்கர டிராபிக் ஜாம் இருக்கு. ஆர்ஆர் எப்படியும் பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. மத்த 3 ஸ்பாட்டுக்கு தான் இப்போ இது இருக்கு. சோ இந்த இது எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு மஸ்ட் வின். ஏன்னா வந்து அவங்க ரோட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாத்துருக்கோம் 4 கேம்ல 3 கேம் தோத்தாச்சு அவங்க ரோட்ல. டெல்லி கிட்ட தோத்தாங்க, ஹைதராபாத் கிட்ட தோத்தாச்சு, லக்னோ கிட்ட தோத்தாச்சு. இப்போ ரிவர்ஸ் மேட்ச்அப் ஃப்ரம் 3 days ago. இன்னொன்னு ஜஸ்ட் ஆடிங் டு யுவர் பாயிண்ட் பிரியதம், நீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் சொன்னீங்க. எனக்கு என்னமோ கொல்கத்தாவும் ஆல்மோஸ்ட் ஒரு கால அப்படியே வச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தேர் ஆல்சோ பிளேயிங் குட் கிரிக்கெட், வெல் பேலன்ஸ் டீம். அவங்க ஒரு காலில் வச்சுட்டாங்க. மறுபக்கம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பயங்கரமா ஆடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த சிஎஸ்கேவோட எஸ் தே ஆர் நாட் டூயிங் வெல் ஆன் ரோட், அது ஒன்று ஒத்துக்கலாம். பட் எப்போதுமே சிஎஸ்கே அந்த மாதிரி ஒரு டீம் தான். ஆனா தே டாமினேட் அட் ஹோம், அது ஒரு பெரிய பாயிண்ட். அதனாலதான் இப்போ ஹோம் மேட்சஸோட முக்கியத்துவம் அதிகரிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டபுள் த வெயிட், அதோட வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகரிக்குது. ஹோம் மேட்சஸ் நீங்க கண்டிப்பா ஜெயிச்சானோ அப்படிங்கிற கரெக்டா சொன்னீங்க பத்ரி. அது 3 மேட்ச் தொடர்ந்து வருது ஹோம்ல. 23rd ஒன்று இருக்கு, 28th ஃபர்ஸ்ட். சோ 3 மேட்ச் ஹோம்ல. அண்ட் டெஃபினட்டா சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க இந்த 3 மேட்ச் சீரீஸ் முடிஞ்ச அப்புறம் 7-3 இருக்கணும் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரோட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஆனா சிஎஸ்கே நிறைய கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா 176 போன வாட்டி அடிச்சது அவ்வளவு மோசமான ஸ்கோர்ல. நீங்க சொல்லலாம் 15 ஷார்ட் 20 ஷார்ட்னு. ஆனா 190 அடிச்சதுனால டிஃபெண்ட் பண்ற மாதிரி இப்ப போலிங் போடல பத்ரி. போலிங் காம்பினேஷன் தப்பு. ஏன்னா நம்ம பேசணும் ரிவ்யூல. அதுக்குதான் நான் நெக்ஸ்ட் வரப்போறேன் பிரீத்தம். எஸ் நீங்க சொன்னீங்க, மென்ஷன் பண்ணீங்க ஒரு ஹோம் ரன் அப்படியே இருக்கு 3 மேட்ச் இன் ஸ்ட்ரெச். ஐ ஃபீல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெச் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெச் நீங்க வரும்போது நீங்க காம்பினேஷன் வேர்டு யூஸ் பண்ணீங்க. தே ஹாவ் டு ஹிட் த ரைட் காம்பினேஷன் நோ. அதாவது கரெக்டா இந்த ஒரு காம்பினேஷன் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு போன மேட்ச்ல பண்ண ஒரு நல்ல சேஞ்ச் நம்ம அதை பத்தி பேசணும். மொயின் அலி ஓட அடிஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. டேரில் மிச்சல் பதிலாக மொயின் அலி எடுத்துட்டு வந்தாங்க. ஐ திங்க் அதை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு நான் டெஃபினட்டா நினைக்கிறேன். ஸ்டில் இஸ் பேட்டிங் வந்து சூப்பரா. கடைசியில் ஒரு 3 6 மொயின் அலி அடிச்சாரு 18வது ஓவர். அதுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸா இருந்தது. போலிங் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும். அவருக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. நல்ல போலர் மொயின் அலி, எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நல்லா போட்டிருக்காரு. ருத்து ஆல்சோ ஹேஸ் டு லிட்டில் பிட் பிக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவரோட கேப்டன்சி ஃபுல் ரிசோர்ஸ் பண்ண மாட்டாரு. இது நம்ம முன்னாடியே சொல்றோம். சோ வியூவர்ஸ் சொல்லுவாங்க என்னடா சொன்னதே திருப்ப 2 பேரும் சொல்றாங்கன்னு. பட் மொயின் அலி டு குவிண்டன் டிகாக் நல்ல மேட்ச்அப். மொயின் அலி அதை வந்து ஃபேவரபிள் மேட்ச்அப் அவருக்கு. அதை பவர் பிளேல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும். மொயின் அலி குயிக்காவும் போடுவாரு. ஒரு ஓவர் டக்குன்னு முடிச்சிடலாம் பவர் பிளேல. அண்ட் இன்னும் டெஃபினட்டா போலிங் நம்ம இது பண்ணி ஆகணும். மொயின் அலி, டாக்கூர் ஹேஸ் டு கம் பேக். ஏன்னா தீபக் சார் அவரே நீங்க கேட்டீங்கன்னா ஒத்துப்பாரு. நீங்க ஷோல கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நீங்க ஒழுங்கா போட்டிருக்கேன் அந்த 7 மேட்ச்னா ஒத்துப்பாரு நான் போடல அப்படின்னு. அண்ட் பவர் பிளேல விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. பவர் பிளேல விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. பவர் பிளேல நீங்க விக்கெட் எடுக்கலன்னா ஒரு டீம் 6 overs 54 for no loss or 1 இருந்தா கூட 10 overs 90ல இருந்து எப்படியும் 200 அடிச்சிருவாங்க. உங்களுக்கு பிரஷர். பவர் பிளேல நீங்க 2 விக்கெட் எடுத்தாங்கணும். நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் சீசன்ஸ் பாத்தீங்கன்னா பவர் பிளேல எப்பவுமே ஒரு போலர் வந்து 1 இல்ல 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அப் ஃப்ரண்ட் கொஞ்சம் மொமெண்டமா ஸ்லோ டவுன் பண்ணும். ரெண்டாவது மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல நம்ம பேசினோம். எப்படி வந்து 5 ஓவர்ல 100 120 அடிச்சுட்டு இருக்கும் போது நம்ம என்னடானா பின்னாடி ரிவர்ஸ் கியர்ல போயிட்டு இருக்கோம். 3 ஓவர்ல 12 3 ஓவர்ல 13 பவர் பிளேல நீங்க அந்த மாதிரி ஆட முடியாதுங்க. 2012 ஆடின மாதிரி பவர் பிளேல ஆட முடியாது. அந்த பாயிண்ட் நான் அடுத்தது வரேன். எஸ் நம்ம வந்து இந்த காம்பினேஷன்ஸ் அப்படின்னு பேசும்போது பிரீத்தம், எஸ் நானும் இது டெஃபினட்டா ஒத்துக்கிறேன். தீபக் சார் என்ன பொறுத்த மட்டும் இந்த 11ல அவருக்கு பிளேஸ் கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா தீபக் சார் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன் பவர் பிளே. அவர் வந்து பவர் பிளேக்கு அப்புறமா மிடில் ஓவர்ஸ் டெத் ஓவர்ஸ்லாம் அவரோட ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸ்விங் நல்லா பண்ணுவாரு ஏர்லி ஆன். ஸ்விங் இந்த வருஷம் சுத்தமா அவருக்கு வரமாட்டேங்குது. என்னன்னு தெரியல. ப்ராப்ளி ஃபிட்னஸா அவரோட ஃபார்மா. சம்டைம்ஸ் அந்த ஃபீல் உங்களுக்கு அந்த ஸ்விங் பண்ற அந்த ஒரு ஃபீல் கையில இருந்து போயிடுச்சுன்னா சம்டைம்ஸ் அந்த போலருக்கு அது வராது. அது வரல, அடி வாங்குறாரு பவர் பிளேல. போன மேட்ச் கேஎல் ராகுல் பிரிச்சுட்டாரு தீபக் சார பவர் பிளேல. இது ஒரு உண்மை. ஸோ ஷார்துல் தாக்கூர் டெஃபினட்டா
மச் பெட்டர் ஆப்ஷன் இன் சென்னையில. ஸ்லோ ரன் போடுவாரு, பேஸ் மாத்தி போடுவாரு, பேட்டிங்கும் அடிப்பாரு. அது ஒரு ஆட் அட்வான்டேஜ் இருக்கு. அது ஒண்ணு பண்ணி அவன். நெக்ஸ்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் தயவு செய்து ப்ளீஸ் ஓப்பனிங் வந்துருங்க. வேணாங்க, இந்த சேஞ்ச் பண்ணியாச்சு 2 மேட்சா. அஜிங்கியா ரஹானேக்கு எதுக்கு அமிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஓப்பனிங்ன்றது ஒரு முக்கியமான ஒரு கட்டம் பிரேதம். அவங்க நல்லா பண்ணாதான் டீம் மேல போக முடியும். ருத்ராஜ் கெய்க்வாட் ஷுட் கம் பேக் அட் ஓப்பனிங். ஸ்டாப் எக்ஸ்பெரிமெண்டிங் அப்படிங்கிறது. சச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் ரெஸ்ட் ஆஃப் த சீசனுக்கு நீங்க தான் ஓப்பனர் அப்படின்னு முடிவு எடுத்துடணும்னு நினைக்கிறேன் நான். டெஃபினட்டா எனக்கு 2 கவலை இல்ல. என்னன்னா தோனி வந்து எண்ட்ல 29/9 எல்லாம் வேஸ்ட் ஆகுது. அது ஒரு கவலை. இன்னொன்னு என்னன்னா ரச்சின் ரவீந்திராவுமே ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் 46/19 அடிச்சாரு. அடிச்சு பிரிச்சாரு. ஃபர்ஸ்ட் மேட்சா செகண்ட் மேட்சா ஞாபகம் இல்ல, பட் 46/19 அடிச்சாரு. கவலையே படல. 50-50 அடி போட்டு விளாசிச்சாரு. அந்த ரச்சின் ரவீந்திரா 5 மேட்சா காணாம போயிட்டாரு. அவரை ஏதாவது தேடி நம்ம கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். ஏன்னா அந்த ஃப்ரீ ஸ்ட்ரோக்கிங் பிளேயர் இல்ல, ரொம்ப டென்டேட்டிவா என்னமோ அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல ஆடுறது எப்படின்னு தெரியல. அவ்வளவு நல்லா ஸ்டார்ட் பண்ணி நான் நினைச்சேன் டெவன் கான்வேக்கு ஒரு சூப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் நான் நினைச்சிட்டு இருந்தேன். 2 மேட்ச் ரொம்ப நல்லா ஃப்ரீ ஸ்ட்ரோக்கிங்க ஆடிட்டு இப்ப அவரே கேம மாத்திக்கிட்டாரா இல்ல என்ன மைண்ட் ஃப்ரேம்ல இருக்காருன்னு தெரியல. சோ அவரும் கொஞ்சம் கிளாரிட்டியோட வரணும். ஆக்சுவலி என்ன பண்றாங்கன்னா பிரேதம், அவருக்கு கொஞ்சம் போலர்ஸ் சார்ட் அவுட் பண்றாங்க. அவரு எப்படின்னா அவர் முதல் மேட்ச் பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள போட்டுருந்தாங்க, அவரை போட்டு பொழந்துட்டாரு. இப்ப அவருக்கு உள்ளேயே வரமாட்டாங்க, வெளில போடுறாங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வெளில போடுறாங்க. அவர் வந்து ஒரு மைண்ட் தான் ஓபன் பண்ணுவார். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆஃப் சைட்ல த்ரூ பாயிண்ட் அண்ட் கவர்ஸ் டு தேர்ட் மேன் அந்த ஏரியாவை நான் ஆக்சஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு 360 டிகிரி நீங்க ஆக்சஸ் பண்ணாதான் நீங்க பெட்டர் ஆவீங்க பேட்ஸ்மேன். இவர் வந்து ஒரு 200 டிகிரிஸ் தான் இந்த பக்கம் தான் பாக்குறாரு. ஸ்ட்ரைட் டு அந்த ஒரு மிட் விக்கெட் தான் ஆக்சஸ் பண்றாரு. இந்த பக்கம் ஆக்சஸ் பண்ணாதனால மாட்டிக்கிறாருன்னு நினைக்கிறேன் நானு. போலர்ஸ் வெளில போடுறாங்க லைன். அவருக்கு ரொம்ப நல்ல பாயிண்ட் பத்ரி, ரொம்ப நல்ல பாயிண்ட். ஆனா டிபிக்கலி உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ், நீங்க ட்ரெடிஷனல் லெஃப்ட் ஹேண்டிங் பாத்தீங்கன்னா அந்த தேர்ட் மேன் டு கவர் தான் அவங்க ஸ்ட்ரென்த். என்ன நீங்க லெஃப்ட் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் போட்டாலும் ஆடிடுவாங்க. சோ இது அவருக்கு வீக்னஸா இருந்ததுன்னா அதை அவர் தான் இது பண்ணி ஆகணும். அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் அவர் தான் எடுத்துட்டு வரணும். ஏன்னா அந்த ஃப்ரீ ஸ்ட்ரோக்கிங் இதோட வந்தாகணும். அவர் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரஹானே வேற ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறார். ருத்ராஜ் அண்ட் ரச்சின் ஹேவ் டு ஓபன். அதுதான் சென்னைக்கு பெஸ்ட் ஸ்டார்ட். அண்ட் பவர் பிளேல கொஞ்சம் ஒரு அர்ஜென்சி, கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பு காட்டி ஆகணும். நம்ம கடைசி 3 ஓவர்ல 60 ரன் அடிப்போம் எல்லா வாட்டியும் சொல்ல முடியாது. ரஹானே டிராப் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுல எழும்புது. டைம் வந்துடுச்சா? ப்ராபப்ளி அஜிங்கியா ரஹானேக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு ப்ராபப்ளி சமீர் ரிஸ்வின்னு ஒரு யங்ஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு டீம்ல இருக்காரு, அவரு இன்னும் கொஞ்சம் நிறைய பேட்டிங்ல ப்ரொமோட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழும்புது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 3 மேட்ச் ஹோம் ரன்ல போறாங்க. சேஞ்சஸ் பண்ணணும்னா இப்பதாங்க டைம். இதுக்கப்புறமா நீங்க வந்து ஒன்ஸ் காம்பினேஷன் ஒரு மாதிரி நீங்க செட் பண்ணி ஆனோம் த்ரூ த மிடில் த்ரூ த எண்ட் வந்து உங்களோட டீமோட பேட்டர்ன் அது வந்து செட் ஆனோம். அதுதான் யூஸ்வல் சென்னை சூப்பர் கிங்ஸ். பட் இந்த வருஷம் சில அந்த குரூஷியல் இடத்துல இன்னும் அந்த ஒரு கிளாரிட்டி மாற்றங்கள் நிறைய பண்ணதுனால அந்த கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு. யூஸ்வல் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபார்மேட் இது ஒரு ப்ளூ பிரிண்ட் இது கிடையாது. டெஃபினட்டா எனக்கு என்னமோ கொஞ்சம் அன்செட்டில்டா தான் தெரியுது டீம். ஏர்லியர் டீம்ஸ் கூட கொஞ்சம் அன்செட்டில்டா இருந்தா கூட இந்த டீமோட தான் நாங்க ஆட போறோங்க அடுத்த 10 மேட்ச் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கீங்க அப்படின்னாங்க. இந்த டீம் கொஞ்சம் மாத்துறாங்க. ஆனா எங்க மாத்தணுமோ அங்க மாத்த மாட்டேங்கிறாங்க, வேண்டாத இடத்துல மாத்துறாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. பாக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச ரஹானே டிராப் பண்ண மாட்டாங்க நாளைக்கு, டவுட்டே இல்ல. ஆனா இது எல்லாத்தையும் மீறி ஒரு மறைக்க முடியாத ஒரு பாசிட்டிவ் டெஃபினட்டா மகேந்திர சிங் தோனி சொல்லியே ஆகணும். ஏன்னா எக்கச்சக்க ஃபேன்ஸ் நிறைய கவலைக்குரிய விஷயமா இருந்தது. போன வருஷம் அவரால் நடக்க முடியல, முட்டி பிரச்சனை பயங்கரமா இருந்தது. இந்த வருஷம் என்ன புரியல, டைம் அப்படியே ரோல் பேக் பண்ண மாதிரி இருக்கு. பறக்குறாரு, கீப்பிங்ல ஃபீல்டிங்கு, ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ஓடுறாரு, வராரு, 4 பால் 20 ரன்ன்றாரு, 6 பால் 20 ரன்றாங்க, மக்கள் எல்லாம் கொடுத்து கொண்டாடுறாங்க. அவர் என்ன பண்ணாங்க, தொட்டதெல்லாம் தங்கமா தோனி தான் அப்படிங்கிற மாதிரி ஃபேன் ஃபாலோயிங் வேற லெவல்ல போகுது. பயங்கரமா இருக்கு. அந்த ஆப்போசிஷனுக்கு பிரேத்தம் நான் கிரவுண்ட்ல இருந்தேன் 3 வாட்டி. உள்ள இறங்கும் போது வேற லெவல் அந்த ஃபீலே வந்து ஃபேன்ஸ் பயங்கரமா இருக்கு சேப்பாக்ல. அது ஆட் பண்ணுது ஒரு மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ். இது ஒரு மறக்க முடியாத உண்மை. அவர் வந்தா அவர் இப்படி திரும்பி பார்த்தா கத்துறாங்க, இப்படி கிளவ் எடுத்தா கத்துறாங்க, உள்ள வார்ம் பண்ணி அவர் ஒரு ஃபுட்பால் இப்படி தட்டுறாரு கத்துறாங்க. பயங்கரமா இருக்கு ஃபேன் ஃபாலோயிங் இந்த வருஷம். ஒரு கல்ட் லெவலுக்கு போயிடுச்சு அந்த ஃபாலோயிங். எனக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அந்த மாதிரி இன்னிங்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப் ஃப்ரண்ட், ஆர் நம்ம வந்து கரெக்டான ஆளுங்களை போலிங்க்கு எடுக்க மாட்டேங்கிறோம்னு. ஹோப்ஃபுல்லி அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரைட் காம்பினேஷனும் நாளைக்கு போவாங்க. அண்ட் இந்த மேட்ச் மஸ்ட் வின் பத்ரி. ஏன்னா எதுக்கு மஸ்ட் வின் நான் சொல்றேன்னா, இதுக்கு அடுத்த மேட்ச் சிக்ஸர்ஸ் ரைசர்ஸ் ஹைதராபாத் கமிங் டு சென்னை. சோ இந்த மேட்ச் ஜெயிச்சாகணும், டெஃபினட்டா ஜெயிச்சாகணும். ரொம்ப குரூஷியல் மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஹோம் ரன் போறாங்க 3 மேட்ச் தொடர்ச்சியா சென்னையில. But thank you Pratham for coming on Cricket with Badri. Thank you Badri. Yes, we'll come back winning ways. Thank you.